வாலி சார் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஏன்னா சேர்த்துக்கோ லக்கு 1/4 கிலோ, லாஸ் 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாரு, அடலசென்ட் அப்படின்னு. ஆமாம், அடலசென்டேஜில் எப்படி அது வச்சாரு அப்படிங்கிறத கூட இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அடலசென்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் சாங்ஸ்லேயே வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பாய்ஸ் தான் எல்லாமே. நான் வந்து ஃபுல் டைமாக நான் எதுவும் ட்ரை பண்ணணும், இப்படி தான் போகணும், அங்கே போகணும், எங்கே போகணும் எதுவுமே தெரியாது. பசங்களோட இருப்போம், அவங்க மியூசிக் பண்ணுறானுங்க, ஏதாவது சீன்னா கூப்பிடுவோம், போவோம், நிற்போம், லைட்டு பிடிக்கணுமா லைட் பிடிப்போம், டீ ஊற்றுணுமா டீ ஊற்றுவோம், புகை போடணுமா செட்டில் புகை போடுவோம், எல்லா வேலையும் பண்ணலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு வந்து அங்கே இருக்கணும். என்ன பண்ணுறானுங்க பாய்ஸோட, என்ன பண்ணுறானுங்க. ஏன்னா யாருமே சும்மா சுற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. ஏதோ ஒன்று காசு போட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ விஷ்ணுவடவன் கூட பைக்கில் போகும்போது ஜென்னுக்கு அவன் மியூசிக் எழுதிட்டு இருப்பான். இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தான், சத்யஜித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனும் மியூசிக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ விஷ்ணு ஒவ்வொரு பாட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். அவன் எப்படி எழுதுறான், என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் விஷ்ணுவடவன். அதை கேட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். எப்படி எழுதுறாங்க, எப்படி டியூனுக்கு எழுதுறாங்க, ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ் ஃபோக்கு தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் எழுதின சாங். அது வந்து எனக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர், அவனுக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர். தாமரை வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிரிசிஸ்ட். என்னோட டாப் 3 இல்ல ஒன்லி 3 அப்படின்னா எனக்கு வந்து வாலி, நாமுத்துக்குமார், தாமரை. அவங்க தான் என்னோட, அவங்களதான் குருவா நான் பார்த்துட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, தாமரை எப்படி தமிழ் எழுதுறாங்க, நாமுத்துக்குமார் எப்படி ஓமை யூஸ் பண்றாரு, வாலி எப்படி இன்னைக்கு ரிலேட்டபிளா ரஷ்யாவின் ஓட்காவா அந்த மேட்ரு எப்படி ஒரு உலக ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் பேசிக்கலி. ஸோ தாமரை வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கேட்டாலே அழுதுருவேன். அது வந்து பயங்கரமான சாங். நான் இந்த தமிழாக எழுதி வச்சிருந்தேன். அப்போ வந்து திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ ஒரு சாங்கோட ஒரு வைபே மாறுச்சு, ஒரு ஜாலியாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கவின்ட்ரோ தான் வந்து இன்புட் கொடுத்தாரு. கொஞ்சம் அந்த திருச்சிற்றம்பலம் மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா, கொஞ்சம் மாற்றி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ ஏன் நீங்கள் பேசுறீங்கன்னா, நான் அந்த தமிழாக எழுதியிருந்தீங்கன்னா மதிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ மை லைஃப் ஜேர்னி பல பாதை மாதிரி முட்டு சந்தில் வந்து நிற்குதப்பா. நீங்க என்ன நாமத்துக்குமார்ட்ட பேசுவீங்க? பேசுறதுக்கு வந்து வார்த்தைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரு ஒர்க் பண்றதை மட்டும் சைலண்டா அப்படி ஓரமா நின்ட்டு எப்படி எழுதுறாரு அப்படின்னு அப்சர்வ் பண்ணுவேன். அப்புறம் சார் இன்னும் ஒரு நாளுக்கு மட்டும் இன்னொரு 2 சரணம் மட்டும் எழுதுங்க சார், இன்னும் 2 சரணம் வச்சிருப்பீங்க சார், ஆல்ரெடி எழுதியிருப்பாரு, ஆல்ரெடி ஒரு 5 சரணமா எழுதியிருப்பாரு, அதுல 2 சரணம் தான் வந்திருக்கும். அந்த மிச்சம் எழுதின பேப்பரையும் கொஞ்சம் ஏதாவது பிரிண்ட் போட்டாங்க சார். கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம் பேசுகிறேன் தான். எனக்கு அது ரொம்ப, அது நேஹா பாஷின் அவங்க வாய்ஸ்ல பயங்கரமா இருக்கும் அந்த சாங்க்கு. அது எழுதும்போது அந்த மாதிரி எனக்கு அந்த பிலாசபி எழுதும்போது பக்கத்துல இருந்து எதை நினைச்சு எழுதுறாரு. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, அதே மாதிரி முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதே ஆரம்பமே. எப்படி அதை யோசிச்சாரு. ஒரு டாட் இருந்தா அது முற்றுப்புள்ளி, அது 3 டாட் இருந்தா இட் இஸ் கண்டினியூவிங் அப்படிங்கிறது. ஸோ ஒரு முற்றுப்புள்ளி பக்கத்துல 2 டாட் வை லைஃப் மாறிடும் அப்படின்னு சிம்பிளா அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. எதுவும் முடிவில்லை உனக்கு, 2 புள்ளிய பக்கத்துல வை போயிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி பெர்செப்ஷனை மாத்தி விடுறாரு. ஸோ அந்த சாங் ரொம்ப ஃபேவரட். உங்களுடைய நட்பு கூட்டணி ஜென் மார்ட்டின் ஆஷிக், இவங்க இந்த பாண்டிங் எப்படி வந்துச்சு? முதல் பாடல் எப்படி எங்க உருவாச்சு? முதல் பாடல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென், என் ஃப்ரெண்ட் சத்யஜித், விஷ்ணுவடவன் எல்லாருமே வந்து சின்ன ஒரு காலேஜ் 2012 இருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவங்க முன்னாடி இருந்தே ஒன்னா இருக்காங்க. நான் வந்து காலேஜ்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து கேட்டான், இந்த மாதிரி நடிக்கிறியாடா அப்படின்னு கேட்டான். நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறது தான் என் வேலை. ஸோ விஷ்ணுவடவன் கூட பைக்கில் போகும்போது ஜென்னுக்கு அவன் மியூசிக் எழுதிட்டு இருப்பான். இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தான், சத்யஜித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனும் மியூசிக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ விஷ்ணு ஒவ்வொரு பாட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். அவன் எப்படி எழுதுறான், என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் விஷ்ணுவடவன். அதை கேட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். எப்படி எழுதுறாங்க, எப்படி டியூனுக்கு எழுதுறாங்க, ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, நாங்கள் எல்லாரும் ஒன்னா சென்னைக்கு 2000 காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் எனக்கு வேலை கிடைக்குது. நான் ஜென்னோட வீட்டில் தான், அவன் ஸ்டுடியோ பக்கத்தில் தான் நானும் இருக்கேன். ஸோ எல்லாம் ஒன்றா தங்கி இருக்கோம். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம தமிழ் ஃபோக்கு தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் எழுதின சாங். அது வந்து எனக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர், அவனுக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர்.
அவன் நைட்டு ஃபுல்லா உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தான், நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த அந்த ஃபெயிலியரோட உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஜாப்ல இருந்தேன், அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்து ரூம்ல தலைவன் கம்போசிங் பண்ணிட்டு இருக்கான். தூக்கத்திலையும் அவன் நைட்டு ஃபுல்லாக பண்ணுவான், தூக்கத்திலையும் அந்த டியூன் ஓடிட்டே நான் திரும்ப 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 அது ப்ளே ஆகிட்டே இருக்கும்ல, லூப்ல ப்ளே ஆகிட்டே இருக்கு. இந்த சைடு நான் படுத்திருக்கேன், நான் என் ரூம்ல இருக்கேன். கேட்டு 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 நான் யோசிக்கல, லிரிக் யோசிக்கணும்னு நான் யோசிக்கல. ஒரு வாட்டி ரூம்குள்ள போனேன், ஸ்டுடியோக்குள்ள போனேன். அவன் இது ஏதோ ரைட்டு விட்றா மச்சான், இறங்கு 2 ரவுண்டு உள்ள இறக்கு, ராகம் தரும் தாகம் தீரும் நம்ம ஊரு சரக்கு, இது போல முத்தினக்கு இருக்கு, இந்த உலகம் ஃபுல்லா இருக்கு, வேர்ல்டு பீஸ் தரும் லோக்கல் பீட்டு நம்ம தமிழ் ஃபோக்கு இப்படின்னு ஒன்று சொன்னேன். அவன் அப்படியே பார்த்தான், என்னடா இது அப்படின்னா. இது கோவிட் டைம்ல, ஏன்னா கோவிட் டைம்ல தான் ஒரு மாதிரி என்லைட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரி புரியுது. ஏன்னா உலகத்தை வந்து ஒரு செகண்ட் நிறுத்தி நான் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன், யார் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு செகண்ட் பாக்குறதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. அது வரைக்கும் வீடு வேலை அப்படின்னே இருந்துச்சு. அப்போ தெரிஞ்சது எனக்கு, ஓகே எனக்கு இந்த மாதிரி எழுத வரும், ஆக்சிடென்டலாக தான் ரிலீஸ் ஆனேன். ஸோ இந்த மாதிரி எழுத வரும் அப்படின்னு தெரிஞ்சது. சரி நான் ஒரு மாதிரி பார்த்தான் ஜென்னு, சரி ஏதோ எழுதுறான், நல்லா தான் எழுதுறான் அப்படின்னு மாதிரி பார்த்து எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொரு லவ் சாங் இப்போ ஓஹந்தன் பேபியில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங் 2020 பண்ணது. கொஞ்சி தொட்டு வந்த நீயும் என்ன விட்டு செல்லும் போது ஏண்டி சொல்லாம போன, சேம் லவ் போறா அந்த மூங்கில் குழல மூடு பனியாய் முகிலாய் உன் சுவாசம் தரும் வாசம் அப்படி அந்த மாதிரி தமிழை ரசிச்சு எழுத ஆரம்பிச்சேன். நான் மீனிங் கொடுக்கணும்னு எழுதல, நான் எழுதுனதுக்கு ஒரு மீனிங் வந்துச்சு. அப்போ ஜென்ட்ட படிச்சுட்டே இதுக்கு இந்த மீனிங் வருதுடா என்னன்னு பாரு, கரெக்டா பாருன்னா அவனும் கரெக்டா அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி பாட்டு கேட்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 years 2020 கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ் ஃபோக் 2018 19 பண்ணது. 3 yearsக்கு அப்புறம் வந்து சாண்டி ப்ரோட்ட போய் காமிக்கிறான் இந்த பாட்டு. சாண்டி ப்ரோ வந்து இதை விட எனக்கு இன்னொருத்தர் இருக்கான் அவன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கவின் ப்ரோட்ட அனுப்புறாரு. கவின் இந்த சாங் கேளு அப்படின்னு. கவின் ப்ரோ அந்த பாட்டு அப்புறம் வேற சில சாங்ஸ் எல்லாம் கேட்டு, தாயாக இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம். டாடால ரிலீஸ் ஆனது தாயாக விஷ்ணு எழுதுனது, இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு கவின் ப்ரோ கேட்டு சூப்பரா இருக்கு பாட்டா, அப்படியே போயிடலாம் படத்துல வச்சிடலாம். அப்படி ஆக்சிடென்டலா பாட்டு ஜென்னு மியூசிக் டேரக்டர் ஆகும்போது நான் ரெசிஸ்ட் ஆயிட்டேன். அவ்வளோதான், அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான். என்னோட பாய்ஸ் தான் எல்லாமே. நான் வந்து ஃபுல் டைமாக நான் எதுவும் ட்ரை பண்ணணும், இப்படி தான் போகணும், அங்கே போகணும், எங்கே போகணும் எதுவுமே தெரியாது. பசங்களோட இருப்போம், அவங்க மியூசிக் பண்ணுறானுங்க, ஏதாவது சீன்னா கூப்பிடுவோம், போவோம், நிற்போம், லைட்டு பிடிக்கணுமா லைட் பிடிப்போம், டீ ஊற்றணுமா டீ ஊற்றுவோம், புகை போடணுமா செட்டில் புகை போடுவோம், எல்லா வேலையும் பண்ணலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு வந்து அங்கே இருக்கணும், என்ன பண்ணுறானுங்க பாய்ஸோட என்ன பண்ணுறானுங்க. ஏன்னா யாருமே சும்மா சுற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. ஏதோ ஒன்று காசு போட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ விஷ்ணு வந்து கல்கின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தான். அது வந்து மூவி பஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சது அந்த டைம்ல. அங்கிருந்து தான் எல்லாருக்குமே ஒரு சின்ன பிரேக். அதுல நானும் நடிச்சிருந்த ஒரு கேரக்டர் அருண் அலெக்சாண்டர், நானு ராகவன் சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறமா புரிஞ்சிருச்சு ஏன் நான் அப்புறமா எல்லாமே பேக்ல போக ஆரம்பிச்சேன். ஏன் நான் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட அப்பா ஒரு பெரிய ரீசனா இருந்திருக்காரு. சின்ன வயசுல இந்த தேன் அருவி தான் 7 மணிக்கு ஓடிட்டு இருக்கோம் வீட்டுல. பிரேக் டவுன் தான் உட்காந்து பாரு எப்படி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா எழுத முடியுமா. கலைஞரோட பெரிய ஃபேன் அப்பா, கலைஞர் எழுத்துக்கு. அம்மாவும் பேசிக்கலி நான் மலையாளி. அம்மா அப்பா நாங்க எல்லாருமே கேரளா, தாத்தா பாட்டி கேரளால இருந்து செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா அப்பா இங்க கோயம்புத்தூர்ல இருந்தோம், நானும் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். ஸோ அம்மாவுக்கும் தமிழ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்களுக்கு யாருக்குமே மலையாளம் எழுதி படிக்க தெரியாது, ஆனா தமிழோட இலக்கியம் நல்லாவே என்னை விட பெட்டரா அப்பாவுக்கு தெரியும். அப்பா எல்லாம் உட்கார்ந்து டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணி ஒரு தமிழ் எழுத போறாரு அப்படின்னாலே அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் எழுதுவார். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் சின்ன வயசுல இருந்தே. இது பாரு, பாட்டோட டியூனை ரசிக்கிறது ஒரு ஸ்டைல், அது ஒரு ஆடியன்ஸ். பாட்டோட டியூனை கேட்டு லவ் பண்ணுவாங்க, பாட்டோட மீனிங்கை கேட்டு லவ் பண்றது இன்னொரு ஸ்டைல். ஸோ அந்த ஜோன்ல என்ன வந்து சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணிட்டாரு, இந்த பாட்டோட மீனிங் கேளு அப்படின்னு. அது அப்படி நேச்சுரலா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மியூசிக் பண்றதுனால அவனுங்க டியூன் கொடுத்தனால நான் அப்படி ரெசிஸ்ட் ஆயிட்டேன். இல்லைன்னா நானே ட்ரை பண்ணி எழுதி போய் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பா இருக்க மாட்டேன். ஆக்சுவலா முத்துக்குமார் அவர்களுமே ஒரு ஆக்சிடென்டல் லிரிசிஸ்ட் தான். ஏன்னா அவரு டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தூர் கவிதை மூலமா வந்து இவரு சுஜாதா சார் வந்து 500 rupees ஒரு கூட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. அங்கிருந்து வந்து பாலுமகேந்திரா சார் கூப்பிட்டு போவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு வெற்றிமாறன்லாம் ஒரே பேட்ச் அந்த இதுல. ஸோ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பட்டுச்சு, சார் எனக்கு இந்த இது வேணாம் சார், டைரக்ஷன் வேணாம், எனக்கு லிரிக் ரைட்டிங் வரும்னு தோணுது, நான் அதை எடுத்து. அப்போ வந்து பாலுமகேந்திரா சொல்லுவார், ஒருத்தவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு எது வரும் எது வராதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். நீ வந்து உனக்கு லிரிக் ரைட்டிங் தான் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சி பார்த்தியா,
தட் இஸ் வெரி குட். நான் தான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பாலுமகேந்திரன் ட்ரை பண்ணேன். ஆனால் சீமான் அவர்களுடைய வீரநடை படத்தில் தான் ஃபர்ஸ்ட் பாட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யுவன் சார். ஏன்னா யுவன் சார் வந்து நான் 2016 நாங்கள் யாருமே கிடையாது. நான் வந்து ஏதோ யுவன் சார் ஏதோ போஸ்ட் போட்டிருக்காரு, நான் மெசேஜ் பண்ணுறேன். ஏதோ டிவைன் டாபிக், கடவுள் ஃபிலாசபி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ரிப்ளை பண்ணுறாரு எனக்கு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எதுவும் சார் கூப்பிடுங்க சார், ஏதாவது பாட்டு எழுத கூப்பிடுங்க சார்லாம் கேட்பேன். கண்டிப்பாக கூப்பிடுறேன் கேட்பார். நான் என்ன அமிச்சாலும் ஹார்ட்டின் போடுவார், எல்லாமே சொல்லுவார். ஆனால் ரிப்ளை பண்ணுறதே எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. அப்புறம் நான் லிரிசிஸ்ட் ஆகும்போது யுவன் சாரோட ரிப்ளை வரும்போது நம்ம ஏதாவது ஒரு பாட்டு பண்ணும்போது ஒரு ஞாபகம் வரும். ஓகே, இவருக்கு எப்பயாச்சும் ஒரு நாள் எழுதணும் அப்படின்னு ஒரு வெறியில இருப்பேன். அதுவே வந்து இதுதான் லிரிசிஸ்ட் தான் நீ. நான் ஆக்டிங்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிங்கும் டாடால ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு மியூசிக்ல இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுலையுமே இல்லை. அது வந்து ரொம்ப தாண்டின ஒரு ஃபீல். உட்கார்ந்து அந்த டியூனுக்கு எழுதி முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் ஓவராலா. ஸோ there you are. அந்த மை லைஃப் ஜர்னி, பல பாதம் மாறி, அதுக்கெல்லாம் வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. உங்களுடைய பாடலோட மிகப்பெரிய ரசிகர். இந்த கவிதை எழுதுற இந்த கைக்கு மோதிரம் எல்லாம் போட்டுருவேன். ஆனா இல்ல, தேடி இந்த வாட்ச் வேணா கழட்டி கொடுங்க பாருங்க. ஆக்சுவலா நான் உண்மையா சொல்லிடுறேன். நான் வந்து இவர் மாதிரி ரொம்ப லிரிசிஸ்ட்ல அப்படியே பெருசு ரொம்ப அர்த்தம் தெரிஞ்சு கேட்கறாள்லாம் நான் கிடையாது. என்னோட அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவர் அஜித் சார் வந்து அந்த சத்தமில்லாத தனிமையை கேட்டேன்னு பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் அஜித் சார் தான் அந்த பாடவே செய்யறாருன்னு நினைக்கிற ஒரு ஆள் தான். அதெல்லாம் இருக்காங்க, பாடலாசிரியர் அவங்களாம் இருக்காங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதை தாண்டி வந்து ஒரு லிரிக் வந்து நம்மளை கவர் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ரீசெண்டா தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த இது லைன்? அதாவது இது எழுதுறது நான் அந்த மியூசிக் வந்து ஜென்னு எனக்கு டியூனா கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா ஜிப்ரிஷா பாடுவான். அந்த ஜிப்ரிஷா அவன் என்ன பாடியிருக்கானோ அந்த மேட்ச் பண்றதுக்கு நான் ஒரு அதே சவுண்டிங்ல ஒரு லிரிக்கை பிடிப்பேன். அப்படின்னு எழுதி வச்சிருந்தான். அப்படின்னு அவன் ஜிப்ரிஷ்ல பாடியிருந்தான். நான் எழுதுனது என் கண்ணுக்குள்ள அவ கனவின் தொல்லை, நான் உன்னை தச்சமானே நெஞ்சுக்குள்ள, ஐயோ மோகம் கூட அவ குரலை தேட, நீ மறந்ததாலதான் நிலவிடும் உணர்வுகள் தீயானதும் அப்படி எழுதியிருந்தேன். இரவிடம் நினைவுகள் என்ன சொல்லும் அப்படின்னு, உன் கண்ணு என் மூச்சு, அப்படிதான் இருந்துச்சு. நீங்க இப்படி பாடும்போது வந்து நிறைய லவ்வர்ஸ் லவ் பண்ணி இதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஆனா இது நீங்க அந்த மை லைஃப் ஜர்னி வந்து அது படத்துல சிச்சுவேஷன் அதானே. அவரோட ஜேர்னி டாடால அவரோட ஜேர்னி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா அந்த இன்சைட் யார் கொடுத்தானா, நான் இந்த தமிழா எழுதி வச்சிருந்தேன். அப்போ வந்து திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ ஒரு சாங்கோட ஒரு வைபே மாறுச்சு, ஒரு ஜாலியா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கவின்ட்ரோ தான் வந்து இன்புட் கொடுத்தாரு. கொஞ்சம் அந்த திருச்சிற்றம்பலம் மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா, கொஞ்சம் மாத்தி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ ஏன் நீங்க பேசுறீங்கன்னா, நான் அந்த தமிழா எழுதியிருந்தீங்கன்னா மதிச்சிருக்க மாட்டீங்க. மை லைஃப் ஜேர்னி பல பாதை மாதிரி முட்டு சந்துல வந்து நிக்குதப்பா. மை லைஃப் ஜேர்னி பல பாதை மாதிரி. அதான் அவங்க சொன்ன இன்புட்டு. அதுக்கப்புறம் அந்த டியூன் ஃப்ளோ ஆகுற விதம், மை லைஃப் ஜர்னி பல பாத மாதிரி முட்டு சந்துல வந்து நிக்குதப்பா. நான் பார்த்தேன் கண்ணீரும் வரல. படத்துல அவரு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்ணீரே வராது. பையனை பார்க்கும்போது தான் அந்த மொமெண்ட்ல தான் அழுவாரு. அதுதான் அந்த லைன். நான் அழுதும் பார்த்தேன் கண்ணீரும் வரல, தண்ணியில மிதக்குறேன், நெஞ்ச மறுத்து போன கல்லான, வளர்த்த நானும் தாடியே தேவதாச மாதிரியே புலம்ப விட்டுட்டியே பொன்மானே, உன் கண்ணு என் மூச்சு, உன் பேச்சு என் வாட்சு, நீ இல்லாம நின்னு போக, உன் பேரே என் உயிரே இளந்தளிரே தங்க தேரே, நீ வழி சொன்னா இழுத்து போக. அப்படியே தேருக்கு வந்தோடனே தேர் என்ன பண்ணுவோம், இழுத்துட்டு போவோம். அப்படி எழுதுறதுதான். நான் இப்படி யோசிச்சுட்டு அப்படி எழுதுறது கிடையாது. அதான் நம்பால் சொன்னாரு. லைக் இந்த மாதிரி வந்து நாமுத்துக்குமார் வந்து பக்கத்துல அந்த இவங்களுடைய ஐயர் வீட்டுல இருக்க மீன் குழம்பு, அந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பொண்ணுதான். பொண்ணுதான் மாறி இருக்கு, பாட்டா மாறி இருக்கு. இந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன் நானு. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த பாட்டு இல்ல. அப்படியே டக்குன்னு ஃபிளிப் ஆயிரும். ஃபிளிப்பா இந்த பக்கம் அவ 7 ஜென்மத்திலும் தேவதை தங்கம் எனக்கு பிறந்த தாரக, அந்த வானில் ஜொலிக்கும் விண்மீன் கூட கதைக்கும் என் கதை,
அப்படின்னு போய் முடியுது. அது அந்த பீட் ஒன்று எடுப்பாங்க பாருங்க, அதுல இருந்து உங்க ஃப்ரெண்ட் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஜென் தான் அந்த பாட்டு, ஜென்னோட லீக் தான் சாங்கு. அவன் எனக்கு அதுதான், நான் வந்து டியூனுக்கு தான் எழுதுவேன். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, டாடாலே அந்த இந்த பாட்டு டாடா சாங் எழுதிருப்பீங்க. அதுல வந்து ஐயப்பனின் பாச அலை தன் மணிகண்டனின் உயிராய், ஐயப்பனின் பாச திருமண்ணுடைய பொன்னமுதே ஆதித்யனே தாளில். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஐயப்பன் அவங்களுடைய இதுவும் இருக்கும், அதே மாதிரி படத்தோட கேரக்டர் ஸ்கெட்சும் இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு இலக்கியத்துலேருந்து வச்சுதா அந்த பாட்டு. பெருமாள் திருப்புகழ் அதுல இருந்து ஆக்சுவலாக பாட்டு கம்போஸ் பண்ணும்போது நான் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன் அந்த பாட்டை பற்றி. ஸோ அது வந்து ஒரு அப்பா மகனுக்கு பாடுற தாலாட்டு, அதுதான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ என்னோட அப்பா எனக்கு பாடின தாலாட்டு, சின்ன வயசில் நாங்கள் திருச்சூர்னு ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போகும்போது நானும் என் கசினும் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு இதான் கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு. அப்புறமா 2 பேருக்கும் காம்படிஷன், யார் ஃபர்ஸ்ட் கூட்ஸ் ட்ரெயின் பார்த்தா அப்படின்னா நான் தான் பார்த்தேன் 2 பேரும் கத்துவோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை அவர் அப்படியே ஒரு தாலாட்டு பாட்டாக மாற்றிட்டாரு. மாப்பிளா சாங்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், மாப்பிளா சாங்ஸ் நிறைய டியூன்ஸ் இருக்கு. அந்த டியூனில் வந்து ஆஷிக்கு மோனும் ஹாரிசு மோனும் திருச்சூர் ட்ரெயினில் போய், அது எங்கள் அப்பா பாடினது. இதை நான் ஜென் கிட்ட போய் சொல்றேன். இப்போ டேரக்டர் சிச்சுவேஷன் சொல்லிட்டு போயிட்டாரு, டேரக்டரும் கவினும். ஜென் கிட்ட போய் நான் மாமா இப்போ நீ ஒரு சிச்சுவேஷன் சொன்ன, எங்க அப்பா என்கிட்ட ஒரு பாட்டு பாடுவாரு அப்படின்னா, டே சூப்பரா இருக்குடா இதை வச்சு பண்ணலாடான்னு பாட்ட ஆரம்பிச்சிட்டான். பாட்ட ஆரம்பிச்சுட்டு நான் சரி அது ஆஷிக்கு மோனும் ஹாரிசு மோனும் பதிலா ஆதித்யா மோனும் அதித்தி மோலும், அதான் கேரக்டர். அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு படத்துல ஆதித்யா அதித்தின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இது கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஜென் ஒரு என் கண்ணு அழுதா ஒரு மங்கி ஃபேஸ் நான் காட்டி அதெல்லாம் எழுதி அதெல்லாம் டியூன் பண்ணிட்டான். டியூன் பண்ணிட்டு இப்போ சத்யநாராயணோட பாட்டி அவனுக்கு பாடின தாலாட்டு ஒன்று சொல்றான். சிங்கர் சத்யநாராயணன் அந்த பாட்டிலே பாடிருப்பான். அவன் சொல்றான் இந்த மண்ணு புகழ் கோசாலை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருப்புகழ் ஒன்று இருக்கு, அது அவன் பாட்டி அவனுக்கு பாடி கொடுத்துருக்காங்க. இதை நான் வேணா ஃபிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதே லைன்ஸா பாடினான். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே என்னுடைய இன்னாமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு இருக்கும். இதை நாங்க ரெக்கார்ட் பண்ணி கவின் ப்ரோக்கு அனுப்பிச்சிட்டோம். கவின் ப்ரோ வந்து எதுக்கு நடுவில் கிளாசிக்கல் லைட்டா டச் கொஞ்சம் அவே ஆகுது, ஏன்னா இப்போ டியூன் நல்லா இருக்கு ஆனா மீனிங் கொடுக்கல எதுவுமே. அப்போ திரும்பி ஜென் சொன்னாடே இது வேணான்னு சொல்லிட்டாங்க, இது தூக்க சொல்லிட்டாங்க, இது ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ அப்படியே வந்து சரி மணிகண்டன் கேரக்டரோட கவின் ப்ரோ பேரு, பையன் பேரு ஆதித்யன். ஸோ மணிகண்டன்னா ஐயப்பன். ஸோ ஐயப்பனோட பாச அலைத்தன் மணிகண்டனின் உயிராய் திரு மண்ணுடைய பொன்னமுதே ஆதித்யனே தாலேலோ அப்படின்னு அந்த மண்ணு புகழ் கோசாலையை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கவின் ப்ரோ வந்து அவர் எப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும் டிக் போடுவார். நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். ஸ்டார்ஷிப் இல்லை மார்ஸுக்கு டிக்கெட் ஒன்று போடலாம். எலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப் அப்போ லான்ச்சே ஆகல. ஸோ லான்ச் மார்ஸ்ல போறதுக்கு ஸ்டார்ஷிப்ல நான் உன்னை கூப்பிட்டு போட்டா மகன்கிட்ட பேசுற மாதிரி நான் எழுதிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் டிக் பண்ணிருக்காரு. எலான் மஸ்க் சூப்பர், அப்படி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட டிக் பண்ணிருக்காரு. இந்த லைனுக்கு வந்துட்டு பார்த்தாரு, நான் இது வேணான்னு நினைச்சேன் ஆனா இப்ப என்னால இது அவாய்டே பண்ண முடியாது, இது வச்சுதான் ஆகணும் அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் படத்துல வந்து பையன் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா சொல்லணும்னா டாடா அப்படின்னு சொல்ற மொமெண்ட் எல்லாருக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் அந்த இதுல வரும். ஸோ அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் சாங் என் லைஃப்ல ரிலீஸ் ஆன எனக்கான ஃபர்ஸ்ட் சாங் டாடா சாங் தான். அதுல அதுவுமே ஒரு தாலாட்டு பாட்டு. தாலாட்டு பாட்டு ஏன்னா வாலியே சொல்லியிருப்பாரு, அவருக்கு வந்து எந்த பாட்டு எழுதும்போது ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா தாலாட்டுல தான் கிடைக்கும். டிவைன் சாங்ஸ்ல கிடைக்கும், அதை மீறி வந்து தாலாட்டு பாட்டுல கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைச்சது இந்த பாட்டு எழுதுறதுக்கான. இதனாலே எனக்கு வந்து இப்ப எப்படி நம்ம தமிழ் ஃபோக்குக்கு இந்த ஒரு பாய்ஸ் ட்ரெண்ட் இருக்கோ, இந்த மாதிரி மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு இந்த ஜோன்ல இருக்கவங்க எனக்கு எப்பவுமே மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாட் ஓன்லி லைக் குட்டி பையன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கும் அப்பாவும் கூட 2 பேரும் வீட்டில் உட்காந்து அந்த பாட்டை கேட்டு கனெக்ட் ஆகிறாங்க. ஓஹோ எந்தன் பேபி அண்ட் நிறைய பேரோட ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. முழுமதியே முதல் மழை, ஓஹோ எந்தன் பேபி டைட்டில் ட்ராக், அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு இந்த நகரத்துல பேசிக்கா ரொம்ப எழுதுறது பிடிக்கும். ஸோ முழுமதியே அது டியூன்ல இருந்து எனக்கு என்ன கேட்குதோ அந்த ஃபர்ஸ்ட்
ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு 50% கேட்கும். இப்போ நான் ஒரு அழகான பெயிண்டிங்கை 50% வரைஞ்சிட்டு போயிட்டேன், நீங்க அதை பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் லிரிசிஸ்டோட வேலை. ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் ஒரு 60 to 70% பண்ணிட்டேன், டியூன்லேயே எல்லாமே இருக்கு. இப்போ நான் வந்து அதை பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு பெயிண்ட் ப்ராடக்டாக நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட வேலை. ஸோ அதில் எனக்கு கேட்ட ஒரு விஷயம் தான் முழுமதியே அப்படின்னு கேட்டு, அப்புறம் அதுலேருந்து இதை விட பெஸ்ட்டாக என்ன வார்த்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ முழுமதியே முதல் மொழியே, பெண் தான் ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், ஆணுக்கு புரிஞ்ச ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒரு பொண்ணாக தான் இருக்க முடியும். முழுமதியே முதல் மொழியே பெண் அழகே, முதல் மொழியே பெண் அழகே, பைங்கிளியே கயல்விழியே பைங்கிளியே கண்ணழகே அப்படிங்கிறது ஜஸ்ட் அதுக்கு ரைமிங்கா எப்படி போகலாம் அப்படின்னு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு முறை பாராய், இது வந்து ஓஹோ இந்த பேபியோட ஒரிஜினல் ட்ராக்ல இருக்கும். ஓஹோ இந்த பேபி நீ வாராய், அந்த வாராய் அப்படிங்கிறது ஒரு நல்ல தமிழான ஒரு வார்த்தை. ஸோ அதனால ஒரு முறை பாராய் இளமை நிலவே, அனுமதி தாராய் உன்னில் விடவே, அழகியே உலகின் அழகியே எனக்கென பிறந்த இறைவியே, இதழியே பூவின் இதழியே, உயிரெல்லாம் பகிரெல்லாம் ஒன்றென மயங்கலாம் அப்படின்னு எழுதி கொடுத்த எல்லாருமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தைனா இதழியே அப்படின்னு ஒரு, இதழியே பூவின் இதழியே, இதழியேன்னு ஒரு வார்த்தை இல்லை, பட் ஆனா அந்த ஒரு ஃப்ளோல நல்லா இருக்கு அப்படிங்கறதுக்காக அது கிரியேட் பண்ண ஒரு வார்த்தை தான். ரொம்ப தமிழ் நாலேஜ் வளம் அதெல்லாம் எதுவும் பெருசெல்லாம் கிடையாது, கத்துக்கிட்டே தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் டே பை டே. பட் ஆனா அந்த டியூன் தான் சோல், லிரிக் வந்து ஸ்டோரி, நம்ம லைஃபுக்கான ஒரு ஸ்டோரி தான் லிரிக். ஸோ அந்த சோல் வந்து பியூரா இருக்கும்போது ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்க இருந்தாலும் வந்து ஃபிட் ஆகும். விதி மாதிரி தான் ஸ்டோரி. உயிர் தான் முக்கியம், அந்த உயிர் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுக்கறது தான். என்னால் ஸ்டார்ஸ், மூன், நதி இதெல்லாம் எழுதாம இல்லாம என்னால் ஒரு அழகான பாட்டு பண்றது எனக்கு கஷ்டம். மெயினா ஸ்டார்ஸை பத்தி பேசியே ஆகணும், ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடணும் அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டா பாட்டு எழுதிட்டு இருக்க ஒரு சில பாடலாசிரியர்கள் சொல்றேன், அவங்கள பத்தின ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஒரு ஃபேவரட் சாங். டக்கு நண்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். விஷ்ணு எடவன் அவர்கள். விஷ்ணு எடவன்ல எனக்கு தாயாக தான். தாயாக லிரிக்கலாவே ஃபர்ஸ்ட் எழுதிட்டான், அது அவனோட ஸ்டோரிக்காக எழுதின ஒரு சாங். தாயாக ஆல்சோ போகாதே எடவனோட வெர்ஷன் இருக்கு. இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும். நான் எப்படி நாமத்துக்குமார் வந்து ஒரு வரியில ஒரு இது போதும் இது படிக்கிறதுக்கு மேல ஒன்றும் இல்லை அந்த ஒரு வரியில இருக்குமோ, அந்த மாதிரி இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான லைன். மாஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா விதமான மாஸ். இப்போ வந்து அந்த மாஸ் பாட்டு எழுதுறது அப்படின்னாலே எடவனை தான் கூப்பிடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதோட ஸ்பெஷாலிட்டி அவனோட தான். பேடாஸா இருக்கட்டும், இப்போ இன்ட்ரோல் பிளாக் விக்ரம்ல வந்து நாயகன் மீண்டும் வர அப்படின்னு ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆன ரீசன் அவன் அந்த வார்த்தைகள், நாயகன் மீண்டும் வர 8 திக்கும் பயந்தானே அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் போர்க்கண்ட சிங்கம் பியூட்டிஃபுல் லைன்ஸ்ல அதான் ஃபர்ஸ்ட் லைன் போர்க்கண்ட சிங்கம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு, ரிலீஸ் ஆகாததும் இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அவன் ஏதாவது ஒரு பாட்டு எழுதிட்டு வந்தானா எப்படி இருக்கு பாரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பான், நானும் என்னோட சாங்ஸை காமிப்பேன். மோகன்ராஜன் அவர்கள் கனவே அவரோட லவ் ஆல் டைம். அது வந்து நானே அத்தனை வாட்டி டான்ஸ் ஆடிருக்கேன், காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடிருக்கேன், பல விதத்துல அந்த பாட்டை கேட்டிருக்கேன், பல ரூபத்துல. எவ்ரி டைம் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இன்ன வரைக்குமே. ப்ளஸ் அனியோட வாய்ஸும் அவரோட லைன்ஸும் சேரும்போது. தாமரை வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிரிசிஸ்ட். என்னோட டாப் 3 இல்ல ஒன்லி 3 அப்படின்னா எனக்கு வந்து வாலி, நாமத்துக்குமார், தாமரை. அவங்க தான் என்னோட, அவங்களதான் குருவா நான் பார்த்துட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, தாமரை எப்படி தமிழ் எழுதுறாங்க, நாமத்துக்குமார் எப்படி ஓமை யூஸ் பண்றாரு, வாலி எப்படி இன்னைக்கு ரிலேட்டபிளா ரஷ்யாவின் ஓட்காவா அந்த மேட்ரு எப்படி ஒரு உலக ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் பேசிக்கலி. ஸோ தாமரை வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாலே அழுதுருவாங்க. அது வந்து பயங்கரமான சாங். விவேக் சார் வந்து ஆள போறான் தமிழன். அதுல வந்து அன்ப குட்டி மொழி அடித்தாளம் போட்டோம், அவ்வளவுதான் அந்த லைன். மதன் கார்கி என்னமோ ஏதோ அதோட அது வகையும் அந்த குவியம் இல்ல காட்சி பிழை இதெல்லாம் பாட்டுக்குள்ள எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. ஒரு போட்டோகிராஃபருடைய லைன் தான் அது. சோ அந்த படத்தோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு அவர் வந்து டெப்தா எடுத்திருக்காரு. அதுதான் முக்கியம். அந்த பாட்டு அந்த படத்தோட கதையை சொல்லக்கூடாது, ஆனா அந்த கதையோட ஒரு பாகமா இருக்கணும். இது ஒரு புது கதையை சொல்லணும் இந்த பாட்டு அப்படிங்கறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு. வேடன் எனக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். அதுல எனக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ்ல குதந்திரம் அந்த சாங் பயங்கரமா இருக்கும், ஒரு பவரா இருக்கும்ல. ஐயோ
ஒரிக்கலும் தீராத இரவுண்டல்லோ கூட பிறக்காத பிறந்தவர் துணை உண்டல்லோ அப்படின்னு. என்னைக்குமே தீராத இந்த இரவு இருக்கு, கூட பிறக்காம பிறந்தவங்களோட பிரதர்ஸோட துணை இருக்கு அப்படிங்கிற லைன்ஸ் பயங்கரமா இருக்கும். அசலுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபானட்டிக்ஸ், என் வர்த்து என்னன்னு தெரியாம நான் வருத்தப்பட்டுன்னு இருந்தேன், அது அடி ஓடி மாலு புடி காத்துன்னு இருக்குது ஆளு மடி நம்பர் 1 நம்பிக்கோ நான் நம்பர் 1 நம்பிக்கோ நான் நம்பர் 1. அந்த வேர்ட் பிளே இருக்கு பாத்தீங்களா, இது கிரேசி மோகன் ஒரு மாதிரி பண்ணுவாரு. ஆமா, அவரோட ஸ்டைல பண்ணுவாரு. அசல் வந்து அதை டுடே இஸ் நேலிங் இட். ஆமா, ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனிங்கும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது சூப்பராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அசல். எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் வந்து அந்த காரும் இல்லைன்னா பைக்கும் இல்லைன்னா ஃபுட்பால் அடிப்பேன், தண்ணியை போட்டு ஊர் திருவிழாக்கு பேனர் அடிப்பேன், நீ சேர்ந்துருவேன்னு தெரிஞ்சா ஆந்திரம் மோந்திரம் வாங்கின்னு வருவேன், நீ தீந்துருவேன்னு தெரிஞ்சா சாயந்தரம் நேந்திர பழத்தை தருவேன் அப்படின்னு அந்த அந்த ஃபானட்டிக் பாத்தீங்களா, ஆந்திரம் மோந்திரம் வேர்ட் பிளே, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்னேகன் ராம் படத்துல ஆமா ஆர்ஆர்ஆரோ அதை தாண்டி அவர் நிறைய எழுதியிருக்காரு. பட் ஆர்ஆர்ஆரோ, அண்ணாமலை உலகினில் மிக உயரம், மனிதனின் சிறிது, லைஃப் லெசன் சொல்லி கொடுக்குற பாட்டுலாம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் அது ரொம்ப தேவை. உலகினில் மிக உயரம் எனக்கு தெரியல, அந்த மாதிரி யாருமே அந்த ஜோன்ல பாட்டு எழுதுனதுல. நதி போகும் அது செம்மையான லைன்ஸான விஜயாண்டிகிட்ட இருந்து அப்படி ஒரு சாங் நான் கேட்டதே இல்லை. அது அண்ணாமலை சார் வந்து அவர் பார்த்ததுல எப்படி இருப்பாரு எதுவுமே தெரியாது. வாலி சார் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், ஏன்னா சேர்த்துக்கோ லக்கு 1/4 கிலோ, லாஸ் 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ, சேர்த்துக்கோ பக்தி 1/4 கிலோ, ஹோப்பு 1/4 கிலோ, டேலண்ட் 1/4 கிலோ, எல்லாம் தான் சேர்த்து கட்டினால் பெரிய பொட்டலம், சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். அதுவும் இல்லாம அதுல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு, அடலசென்ட் அப்படின்னு. ஆமா, அடலசென்ட் ஏஜில் எப்படி அது வச்சாரு அப்படிங்கிறத கூட இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அடலசென்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் சாங்ஸ்லயே வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எந்த யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு வெற்றியை வந்து இதை தாண்டி வேற யாரால எழுத முடியுமான்னு தெரியல. பட் he did everything. இப்பவுமே அந்த பாட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கும் அதேதான் நானும் உங்களுக்கு வாழ்த்துறேன். மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோல நம்ம மறுபடியும் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். உங்க பயணம் தொடரட்டும். உங்கள் பயணம் எல்லாரும் ஹோல் டீம் சார்பாக மிக பெரும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ கைஸ். பார்ட் 2 என்னடா வட சென்னை பார்ட் 2 மாதிரி கேக்குறீங்க?